சுவாமி சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 102 சொல்ற பாருங்க. ஐயப்பன் கருணையின் வடிவான கருணாகரமூர்த்தி. பாருங்க, நம்ம என்னென்ன வேலை செய்யறோம், என்னென்ன செய்யறன்ட்டு பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும், என்னது நல்லது செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி பகவான் அருள்பாலித்து கொண்டே இருக்கிறான். ஸ்ரீ தர்மசாஸ்தா என்னையப்பன் உயிரில் கலந்த தேவன். அப்ப தம் பிள்ளைக்கும் மகிழ்த்து சுற்றி அகழ பார்த்தார் பகவான் ஐயப்பன். அதே மாதிரி தன் மருமகளுக்கும் அன்பு தமிழிச்சி என்ற ஒரு அவார்டு பகவான் ஐயப்பன் கொடுத்தார். இரண்டாவதாக அவார்டு கொடுக்குறா பாருங்க. சிகா உமன் ஷீல்டர், த கிரேட்டர் சென்னை கார்பரேட்டர் ஸ்ரீ கண்கண்டதேவம் ஐயப்பா சேவா ட்ரஸ்ட், பரிமிளா மணிகண்டன். பாருங்க, இரண்டாவது அவார்டாக ஐயப்பன் கொடுக்கிறார் பாருங்க தன்னுடைய மருமகளுக்கு. கருணையின் வடிவான கருணாகரமூர்த்தி. அதான் சொல்றேன், கடவுள்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நீங்க பார்க்கக்கூடாது. எந்த ஒரு எதிர்பாராம நீங்க கடவுள்கிட்ட செய்யும் போதுதான் கடவுள் உங்களுக்கு அவனே தன்னை அர்ப்பணிக்கிறான். பகவான் ஐயப்பன் தன்னை அர்ப்பணிக்கிறான். இறைவனே உங்களை அர்ப்பணிக்கிறான். பார்த்தீங்களா? எந்த ஒரு சேவையும் சரி, எந்த ஒரு எதிர்பலனும் செய்யாமல் எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் இறைவனே தன்னை தத்தெடுத்துக் கொள்கிறான். பகவான் ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ தர்மசாஸ்தா. எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் எவன் ஒருத்தவன் நல்லதையே செய்கின்றான், நல்லதையே நினைக்கின்றான், அவனுக்கு இறைவன் பாதுகாவலனாக இருக்கிறான். பாருங்க, எங்க பரம்பரையிலேயே முதலாக என்னை சாதிக்க வைத்தவன் ஐயப்பன். எங்க பரம்பரையிலே சொல்றேன், முதல்ல சாதிச்சவன் நான் தான். அந்த சாதித்து பின்னாடி என் ஐயப்பன். ஜிம்மில் போய் சேர வச்சு, அதில் தமிழ்நாடு பண்ண வச்சு, சென்னை பண்ண வச்சு, சவுத் இந்தியா பண்ண வச்சு, எல்லாத்துலேயும் வின் பண்ண வச்சு, ஃபஸ்ட்டு தன்னுடைய தலைமுறையிலே சாதனையாக்கின அவன் பிள்ளை மணிகண்டன் சாதனையாக்கினார். பார்த்தீங்களா பகவான் ஐயப்பன். அதுக்கப்புறம் இரண்டாவதாக ஆன்மீகத்தில் தன் பிள்ளையை குருவாக்கி ஒரு 100 பேர் மத்தியில் 200 பேர் மத்தியில் ஒரு குருசாமியை ஆக்கி பகவான் ஐயப்பன் அழகு பார்க்கிறான். இது இரண்டாவது சாதனை. பார்த்தீங்களா? ஐயப்பனுடைய கருணையில் இது இரண்டாவது சாதனை. தன் பிள்ளை குருவாக்கி அழகுபடுத்தி சாதனையாராக்கிறான் பகவான் ஐயப்பன். மூன்றாவது சொல்றேன் பாருங்க. தன் பிள்ளையை ஒரு முக்தி அடைந்து இரண்டாவது முக்தி 36வது வருஷம் தன் பிள்ளையை மலைக்கு 2 முக்தியோடு அழைத்து செல்கிறான் பகவான் ஐயப்பன். இது மூன்றாவது சாதனை. நாலாவது பாருங்க, ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் ஐயப்பா சேவா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு தன் பிள்ளையை பாருங்க சேவை செய்யும் நாயகனாக ஆக்கி அதிலையும் பகவான் ஐயப்பன் சாதனையாக்கி அவனுக்கு பேரும் புகழும் கொடுக்கிறான். பாருங்க, அஞ்சாவது சொல்றோம் பாருங்க. தன் பிள்ளையை குருவாக்கி 25வது வருஷம் வெள்ளி விழா நாயகன் என்று அந்த வெள்ளி மாலையை பகவான் ஐயப்பன் பரிசளிக்கிறான். பாருங்க, அந்த 5 முகத்தன் 5 இடத்துலயும் என்ன சாதனையாக்கி வச்சிருக்கான் பாருங்க. தன் பிள்ளையை எவனையும் தொட முடியாத சிகரத்தை தொட வைத்து அழகு பார்க்கிறான் பகவான் ஐயப்பன். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு திறமையை கொடுத்திருப்பான் கடவுள். யாருமே இங்க திறமை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அதாவது அந்தந்த தொழில மட்டும்தான் அவங்க சாதனையாளர் இருப்பாங்க. ஆனா தன் பிள்ளையை எதுல சாதனையாளராக வச்சுக்கிறான் பார்த்தீங்களா பகவான் ஐயப்பன். அந்த சாதனைக்கு அத்தனை பெருமைக்குரியவும் என் ஐயப்பன் ஒருவன் மட்டுமே. எப்படி? அந்த சாதனைக்குரிய அத்தனை பெருமையும் என் ஐயப்பன் ஒருவனுக்கு மட்டுமே. எனக்கெல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம் யாருமே கிடையாதுங்க. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. எல்லாருமே என் மேல புறமப்பட்டவங்க தான், அதப்பட்டவங்க தான். ஆனா யாருமே எனக்கு என்னை தூக்கி விட்டு அழகு பார்க்கணும் யாருமே கிடையாது. என்னை தூக்கி விட்டு அழகு பார்த்தவன் என் ஐயப்பன் ஒருவன் மட்டுமே. அவன் பிள்ளையை இந்த பூலோகத்தில் 1983 பிறக்க வைத்தான்.
பிறக்க வைத்து தன் பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்க்கிறான். தன் குடும்ப கஷ்டங்களை கொடுக்கிறான். அந்த கஷ்டத்தை கொடுத்து அவனை அப்படியே ஆளாக்கிறான். அவனை ஆளாக்கி எங்க போய் அவன் முன்னுக்கு வரணும், எங்க வரணும் பகவான் ஐயப்பன் தீர்மானித்தான். இதுதாங்க ஆன்மீகம், இதுதாங்க கடவுள். அதுக்குதான் ஐயப்பனை சும்மா பாடல. ஐயப்பனை உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனா அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதாரம் தந்த உன்னை தந்தை என்பதா. பாத்தீங்களா? தன்னுடைய பிள்ளைக்கு எனக்கு யாருக்கு எப்படி எனக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த பாட்டை உணர்ந்து எழுதுவனுக்கு தெரியும். எல்லாமே உண்மை அனுபவிச்சுதான் ஒரு பாட்டை எழுத முடியும். அப்படி அந்த பாட்டுக்கு அத்தனையும் சொந்தக்காரனாக்கி வச்சிருக்கான் என்ன. அந்த பாட்டுக்கு அத்தனையும் சொந்தக்காரனாக்கி வச்சுக்கிறான் இந்த பிள்ளைய. எனக்கு யாருமே இல்லை பேக்ரவுண்டு. அந்த பேக்ரவுண்ட் யார் பாருங்கன்னா ஐயப்பன். தன் அம்மாவாக தன் பிள்ளைக்கு பால் ஊட்டி வலிக்கிறார். தன் தந்தையாக அறிவை கூர்ந்து வைக்கிறார். குருவாக இருந்து போதித்து அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியாக நிற்கிறான். குருவாக இருந்து பார்த்தீங்களா? நண்பராக இருந்து தோள் கொடுத்து காப்பாற்றுகின்றான். அப்படியே நண்பராக இருந்து தோள் கொடுத்து காப்பாடுகின்றான். உன்னால் முடியும் 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 என்று தோள் கொடுத்து காப்பாடுகின்றான். பாருங்க என்னங்க சொல்றது. குல தெய்வமாக இருந்து என் குலத்தை காக்கின்றான். இஷ்ட தெய்வமாக இருந்து என்னையும் என் என்னை நான் எங்கு சென்றாலும் கூட இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறான் பகவான் ஐயப்பன். ஸ்ரீதர்ம சாஸ்தா என் ஐயப்பன். கருப்பண்ண சுவாமியும் ஐயப்பனும் நான் எங்கு சென்றாலும் கூட எனக்கு துணையாக வருகிறார்கள். பார்த்தீங்கன்னாங்க, ஒரு மனுஷ சம்பாதிக்க வேண்டியது பணமோ இதுவோ கிடையாது. நாம் சேர்த்து வைத்த சொத்து கடவுள் ஒருவன் மட்டுமே. அது மட்டுமே உன் கூட வரும். இதுதான் உண்மை. இன்னைக்கு பணம் எல்லாம் அலையிறீங்க. பணம் ஒண்ணுமே வராது சொல்றேன். ₹1 காசு கூட உங்க நெத்தியில இருக்காது. நீங்க சேர்த்து வைக்க தர்மமும் தானமும் தான் அது கூட வரும். இதுக்கு சாட்சி கர்ணன் ஒருவனே. கர்ணன் உயிரை யாருனாலும் எடுக்க முடிஞ்சதா? எடுக்க முடியல. போய் பிச்சை கேட்கிறார் கிருஷ்ண பரத்மா போயிட்டு. கடவுளை ஜெயிக்க முடியாது. கடவுளோட அன்பை பெறுகிற ஒரே விஷயம் நீ செய்கிற தானமும் தர்மம் தான். ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு பசங்களுக்கு சொத்து அது இது சேர்த்து வச்சு பசங்களை முட்டாளராக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய வீரத்தையும் கோலத்தையும் கோழையாக்கி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் சேர்த்து வச்சவனுக்கு கஷ்டத்தை என்னைக்கு தெரிய இருப்பீங்க. பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை தெரிய வச்சாதான் அந்த புள்ள ஆளாக்கி நாளைக்கு அவன் ஆளா வருவான். அந்த அடுத்தவங்களுடைய உணர்வு, ஒருவேளை சாப்பாட்டோட கஷ்டத்தை புரிய வச்சாதான் அந்த கஷ்டத்தோட வழி அவனுக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேருக்கு உதவி பண்ணுவான். இன்னைக்கு உதவி பண்ணதுக்கு யாருமே ஆள் இல்லைங்க. சத்தியமா சொல்றேன். இருக்காங்கன்னா 100ல் ஒரு 20% 30% தான். அந்த 30% கடவுளால் ஆக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் தர்மத்தை செஞ்சுனுக்கிறாங்க. இன்னைக்கு கடவுளுடைய கருணையில் மட்டும்தான் இன்னைக்கு தர்மத்தை செய்யலாம் யாருமே ஆளு கிடையாது. சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவ மகாசாஸ்திரே துமியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. குருவே துணை. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா.